அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈஸியா கண்ட்ரி வைஸ் டிஷ்ஷஸ் பார்ப்போமா? முதல்ல நம்ம பார்க்க போறது எமன். எமன்ல வந்து ஃபேமஸா இருக்கிறது தான் லாஸா. இந்த லாஸா எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? முதல்ல ஒரு பேன் எடுத்து, அந்த பேன்ல ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு, ஆலிவ் ஆயிலோட வந்து கட் பண்ண வந்து ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்குற அந்த டைம்ல வந்து இது பச்சை மிளகாவ வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணியும், அதுக்கப்புறம் வந்து பூண்டையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அந்த டைம்ல தக்காளிய வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கின அடுத்து வந்து மொளகா பொடி, ஜீரக பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள். இந்த 3த்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டைம்ல கரெக்ட்டா தண்ணியும் கொஞ்சம் ஊத்தி நல்லா வேக விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு, எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்துரும். அந்த டைம்ல வந்து 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, அப்படியே கரண்டிட்டு மெதுவா கிண்டி விடுங்க. மெதுவா கிண்டி எல்லாம் ஒண்ணு சேரும். தக்காளி, வெங்காயம், முட்டை எல்லாம் ஒண்ணு சேர்ற அந்த டைம்ல திருப்பி கிரீம் சீஸ வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து, அத வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மேல பபிள்ஸ் வரும். அந்த டைம்ல கரெக்ட்டா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லக்ஸா ரெடி ஆயிரும். இத வந்து நீங்க சப்பாத்தியோடயோ, குப்பூஸோடயோ எதோடனாலும் சூடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியா, க்ரீமியா இருக்கும். வேற என்ன மாரி கண்ட்ரீஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.